கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இட்டர்னல் ஹோலி ஸ்பிரிட் மினிஸ்ட்ரி வழியாய் கர்த்தருடைய ஓய்வு நாளிலே கர்த்தரை ஆராதிக்கக்கூடிய வந்திருக்கிற யாவரும் கர்த்தருடைய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம், உங்களை வரவேற்கிறோம். இந்த நாள் கர்த்தருடைய பரிசுத்த ஓய்வு நாள். ஆமென். கரங்களை தட்டி உற்சாகமாய் கர்த்தரை ஆராதித்து அவரை போற்றி பணிந்து தொழுது கொள்ள வேண்டும். அல்லேலூயா. எல்லா சர்வ சிருஷ்டிப்பும் தேவனாகிய கர்த்தரை இந்த நாளிலே பணிந்து கொண்டே ஆக வேண்டும். இந்த நாளிலே ஆமென். க்ளோரி. ஆண்டவருக்கு முன்பாக நம்ம தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிக்கலாம். நேசிக்கிறேன் நன்மை பரலோக பிதாவே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துக்கிறோம். நாள் துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம். தேவனாகிய கர்த்தருடைய பிரசன்னத்தால் இருப்பங்க ராஜாங்களை பரிசுத்தப்படுத்தும், எங்களை தகுதிப்படுத்தும், ஆயத்தப்படுத்தும். சத்துருடைய எல்லா திருப்பங்களையும் நிர்மூலமாக்கி போடுங்க சப்பா. நிலைப்படுத்தும் அக்கினினால் எங்களை நிரப்பும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். இவன் நமக்கு தந்த கட்டளையை வாசித்து விட்டு கர்த்தருடைய ஆராதனைக்குள்ளாக நாம் சொல்லலாம். யாத்ராகமம் 20வது அதிகாரம். தேவன் பேசி சொல்லி சகல வார்த்தைகளுமான உன் அடிமைதராகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே. என்னை என்று உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். என்னை வானத்திலும் கீழே பூமியிலும் பூமிக்கு தண்ணீரில் உண்டாயிருக்குள்ள ஒப்பான ஒரு சொருபத்தை ஆகிலும் யாதொரு விக்கிரகதியாகவும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். நீ அவர்கள் நமஸ்கரிக்கும் சேவிக்க வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தராயிருக்கிற நான் எரிச்சுள்ள தேவனாயிற்று என்னை பகைக்கிறவர்களை பொறுத்து பிதா கூட அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராயிருக்கிறேன். என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கைக்கொள்ளுவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராயிருக்கிறேன். உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. கர்த்தர் தம்முடைய நாமத்தை வீணிலே வழங்குகிறவனை தண்டியாமல் விடார். ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. 6 நாளும் நீ வேலை செய்தவன் கிரியையெல்லாம் நடப்பிப்பாயாக. 7ஆம் நாளும் உன் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள். அது நீ ஆனாலும் குமாரனாலும் குமார்த்தியானாலும் உன் வேலைக்காரனாலும் வேலைக்காரியாலும் மிருகஜீவனாலும் வாசிக்கிற அந்நியனாலும் யாதொரு வடம் செய்ய வேண்டாம். கர்த்தர் 6 நாளைக்குள்ளே வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் அவர்களே எல்லாவற்றையும் உண்டாக்கி 7ஆம் நாளை ஓய்ந்திருந்தார். ஆகையால் கர்த்தர் ஓய்வு நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். இந்த தேவனாகிய கர்த்தர் உன் கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனும் தாயும் கனம் பண்ணுவாயாக. கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பிறனுக்கு விரோதமாய் பொய்சாட்சி சொல்லாதிருப்பாயாக, தன்னுடைய வீட்டை எச்சியாதிருப்பாயாக, தன்னுடைய மனைவியும் அவனுடைய வேலைக்காரையும் அவனுடைய வேலைக்காரையும் அவனுடைய இறுதியும் அவருடைய கழுதையும் பின்னும் பெண்ணுக்களை யாதொன்றையும் நீச்சியாதிருப்பாயாக என்றார். ஆமென். ஓய்வு நாளின் பாட்டாகிய சங்கீதம் 92வது அதிகாரம். கர்த்தரை துதிப்பதும் உன்னதமானவரே அந்த நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவதும் 10 நரம்பு வீணினாலும் தம்புருவினாலும் தியானத்தோடு வாசிக்கும் சர்வத்தினாலும் காலையிலேயும் உடைய கிருபையும் இரவிலேயும் சத்தியமும் அறிவிப்பது நலமாயிருக்கும். கர்த்தாவே, இந்த செய்திகளால் என்னை மகிழ்ச்சியாக்கினீர். உமது கரத்தின் கிரியை நிமித்தம் ஆனந்த சத்தமிடுவேன். கர்த்தாவே, இந்த கிரியைகள் எவ்வளவு மகத்துவமானவர்கள், இந்த யோசனைகள் மகா ஆழமானவர்கள். மிருக குணமுள்ள மனுஷன் அதை அறியான், மூடன் அதை உணரான். துன்மார்க்கத்திலே கூட தடித்து அக்கிரமக்காரர் யாவும் செழிக்கும் போது அது அவர்கள் என்றைக்கு அழிந்து போவதற்கு ஏதுவாகும். கர்த்தாவே, நீ என்றைக்கு உன்னதமானவராக இருக்கிறீர். கர்த்தாவே, சத்துக்கள் அறிவார்கள், சத்துக்கள் அறிந்தே போவார்கள். சகல அக்கிரமக்காரும் சிறந்து போவார்கள். என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல வைத்துவே புதிய ஞான அபிஷேகம் எனப்படுகிற என் சத்துருக்கு நேருவதை என் கண் காணும். எனக்கு விரோதமாய் எழுகிற துன்மார்க்கருக்கு நேருவதை என் காது கேட்கும். நீதிமான் பணியை போல செழித்து நீதிபெறும் இலக்கியங்களை போல் வருவான். கர்த்தருடைய ஆழத்தை நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்கள் செழித்திருப்பார்கள். கர்த்தர் உத்தமர் என்றும் என் கண்மணியாக அவரிடத்தில் அநீதியில்லை என்றும் விளங்க பண்ணும்படி அவர்கள் 100 வயதிலும் கனித்தந்த புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பார்கள். அல்லேலூயா. வாசித்த கர்த்தருடைய வார்த்தையின்படியே தேவனாகிய கர்த்தர் ஓய்வு நாளில் அவருடைய வாழ்க்கையை சொலிக்க பண்ணுவாராக. ஆமென். கரங்களை தட்டி நாம் உற்சாகமாய் நாம் பாடலாம். முதலாவது நாம் பாடுகிற முதல் பாடல் ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது. இன்றாக மகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம் என்று சொல்லி நாம் பாடுவோம். இந்த நாள் ஆண்டவருடைய பரிசுத்த ஓய்வு நாள், ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது. எல்லா சிருஷ்டிப்பையும் தேவனாகிய கர்த்தர் சிருஷ்டித்து அவன் அவரை பூரித்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவன் உங்களையும் என்னையும் பரிசுத்தமாக்குவதற்கு நம் ஆத்மாவை நித்திய ஜீவனுக்கு தகுதிப்படுத்திக் கொள்வதற்காக தேவனாகிய கர்த்தர் தந்த நாளிலே நாம் ஆத்மாவிலே எவ்வளவு தேவனாகிய கர்த்தர் நெருங்க வேண்டுமோ அவன் வேதத்தை வாசிப்பதிலும் ஊழியம் செய்வதிலும் நாம் அதிகமாக செலவிட வேண்டும். கரங்களை தட்டி பாடுவோமா? Hallelujah.
எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? தோல்வியில்லை எனக்கு, ஆமென், வெற்றி பவனி செல்வேன். தோல்வியில்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வேன். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது. இன்று அகமகிழ்வோம், அகமகிழ்வோம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம், அகமகிழ்வோம், அல்லேலூயா பாடுவோம். எனது ஆற்றலும் எனது பாடலும் எனது மீட்புமானார். எனது ஆற்றலும் எனது பாடலும் எனது மீட்புமானார். நீதிமான்களின் கூடாரத்தில் வெற்றி கூடத்தில் ஒளிக்கட்டும். ஆமென். நீதிமான்களின் கூடாரத்தில் வெற்றி கூடத்தில் ஒளிக்கட்டும். தோல்வியில்லை எனக்கு, ஆமென், வெற்றி பவனி செல்வேன். தோல்வியில்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வேன். ஆண்டவர் அழைத்த வெற்றியின் நாளிது. இது அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இது அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். தோல்வியில்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வேன். தோல்வியில்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வேன். ஆண்டவர் அழைத்த வெற்றியின் நாளிது. அகமகிழ்வோம், அகமகிழ்வோம், அல்லேலூயா பாடுவோம். இது அகமகிழ்வோம், அகமகிழ்வோம், அல்லேலூயா பாடுவோம். இன்றும் உள்ளது உமது பேரன்பு என்றும் பறைசாற்றுவேன். இன்றும் உள்ளது உமது பேரன்பு என்றும் பறைசாற்றுவேன். சொந்த வேளையில் நோக்கி கூப்பிட்டு துணையாய் வந்தீரையாய். சொந்த வேளையில் நோக்கி கூப்பிட்டு துணையாய் வந்தீரையாய். தோல்வியில்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வேன். தோல்வியில்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வேன். ஆண்டவர் அழைத்த வெற்றியின் நாளிது. இது அகமகிழ்வோம், அகமகிழ்வோம், அல்லேலூயா பாடுவோம். இது அகமகிழ்வோம், அகமகிழ்வோம், அல்லேலூயா பாடுவோம். இது அகமகிழ்வோம், அகமகிழ்வோம்,
உன்னதரே உம் பாதுகாப்பில் வாழ்கின்றேன். சர்வ வல்லவரே உம் நிழலில் நான் தங்கியுள்ளேன். இதுவரைக்குமா இந்த உன்னதமானவர் தமது மறைவிலே அவர் மறைத்துக் கொண்டபடினாலே நாம் நிற்கிறோம். ஹல்லேலூயா. உன்னதரே உன் பாதுகாப்பில் வாழ்கின்றேன். சர்வ வல்லவரே உங்களின் தங்கினேன். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே சட்டத்தின் மறைவிலே மூடி மறைத்துக்கொள்ளும். என் பிள்ளைகளை பாதுகாத்துக்கொள்ளும். மறைத்து மறைத்துக்கொள்ளும். பாதுகாப்பில் வாழ்கின்றேன். சர்வவல்லவரே உம் நிழலில் நான் தங்கியுள்ளேன். உன்னதரே பாதுகாப்பில் வாழ்கின்றேன். சர்வவல்லவரே உம் நிழலில் நான் தங்கியுள்ளேன். அடித்தளமே கோட்டையே நம்பிக்கை. அடித்தளமே கோட்டையே நம்பிக்கை. உன்னதரே பாதுகாப்பில் வாழ்கின்றேன். சர்வவல்லவரே உம் நிழலில் நான் தங்கியுள்ளேன். மிதிப்பேன் சிங்கத்தையே, நடப்பேன் சர்ப்பத்தை மேல். உண்மையாவே நாம சிங்கத்தின் மேல சிங்கத்தை போய் நாம் மிதிக்க முடியுமா? அல்லேலூயா. இல்லை சர்ப்பத்தின் மேலே தான் நடக்க முடியுமா? நடக்கிற அளவுக்கு அதில் மேலே கால் வைக்கிற அளவுக்கு நாம் நின்னாலும் வழிக்கு தான் கீழே வரும். அல்லேலூயா. சிங்கத்தை போய் மிதிக்க முடியுமா? அல்லேலூயா. சிங்கம் போல நமக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா மனுஷனுடைய ஆமென் க்ளோரி அவருடைய வல்லமையை நாம் மிதிக்க முடியும்.
மிரட்டுவாங்களே நம்மள, இன்னொரு கை பார்த்துடுறேன் அப்படின்னு சொல்றாங்கல்ல, மிரட்டுறாங்களே, அப்படிப்பட்டதான பொல்லாத பலமான்களை மிதிக்கத்தக்க அபிஷேகத்தை ஆவியானவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. சர்ப்பத்தின் மேல் நான் நடப்பேன். சர்ப்பத்தின் மேல் நடக்கவே முடியாது. அல்லேலூயா. ஆனால் சர்ப்பத்தை போல அவனை சீறி சபிக்கிற, அவனை தூஷிக்கிற, அவனை நிர்மூலமாக்கும்படியாக எழும்புகிற மனுஷனுடைய வார்த்தைகளை இயேசுவின் நாமத்தினால் மிதித்து ஒன்றுமில்லாமல் செய்ய நம்மளால முடியும். அல்லேலூயா. க்ளோரி. மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே. பாடுவோமா? உன் பிள்ளைங்கள இந்த ஓய்வு நாளில் அவன் நல்லா பாடி துதித்து விட்டு பாடி தூங்க வைங்க. அல்லேலூயா. இல்லைன்னா அந்த சர்ப்பம் கண்டிப்பாக வந்து தான் ஆகும், சிங்கம் வந்து தான் ஆகும். சிங்கம் போல மனுஷங்க பிள்ளைகளை சூறையாட வரதான் செய்வாங்க. அவன் நீங்கள் துதிச்சு பாடி பாருங்களேன். என்ன சர்ப்பம் வந்தாலும் சரி, தொட்டாலும் சரி, விஷமே ஏறாது. அல்லேலூயா. பாடலாமா? மரணமே கூட I am
உடைந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும், ஒன்று சேர்ந்து ஒரு மனிதனாக வேண்டும் என்று சொல்லி நாம் பாடப்போகிறோம். ஆத்மா உழந்து போயிருக்கலாம். கற்றுக்கொண்டாக இந்த நாளில் இன்னும் அதிகமாய் பெரிய நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும், ஒன்று சேர்ந்து முழு மனிதனாக வேண்டும். உடல் எலும்புகள் உயிர் பெற்று எழ
வேண்டும் ஒரு மனிதனாக வேண்டும் சாத்தானை ஜெயிக்கணுமே சாட்சியாய் வாழணுமே சாத்தானை ஜெயிக்கணுமே சாட்சியாய் நிற்கணுமே ஐயா அசைவாடும் ஆவியான தேவா இவன் தரும் ஆசைகளால் ஓடலா இவன் தரால ஓடலா இவன் தரும் ஆசைகளால் ஓடலா இவன் துராட்சதரலா இயேசு ராஜா வந்திருக்கிறார். எல்லாரும் கொண்டாடுவோம்.
அரியணையில் வீற்றிருப்பவரே, உமக்கே ஆராதனை. சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவனே, இதுவரைக்கும் தொடர்ந்து அமீன் பாடினோம். இனிமேலும் தொடர்ந்து நீங்கள் வீட்டில் பாடிட்டே இருங்க. ஹல்லேலூயா. இந்த ஓய்வு நாளில் தேவனை துதித்து எந்த அளவுக்கு துதிக்க முடியுமோ, வேதத்தை வார்த்தைகளை உள்வாங்கிக் கொள்ள முடியுமோ அந்த அளவுக்கு ஆண்டவரத்தில் இருந்துங்க. ஹல்லேலூயா. அதுவுமா அரியணையில் வீற்றிருப்பவரே, உமக்கே ஆராதனை. பின்வாங்காதவரை அரியணையில் இருக்கிறது மாத்திரம் கடைசி வரை ஆராதனை செய்யுங்க. ஹல்லேலூயா. அரியணையில் வீற்றிருப்பவரே, உமக்கே ஆராதனை. ஆட்டுக்குட்டியானவரே, உமக்கே ஆராதனை. அரியணையில் வீற்றிருப்பவரே, உமக்கே ஆராதனை. ஆட்டுக்குட்டியானவரே, உமக்கே ஆராதனை. உமக்கே ஆராதனை. உமக்கே ஆராதனை. உமக்கே ஆராதனை. உமக்கே ஆராதனை. அரியணையில் வீற்றிருப்பவரே, உமக்கே ஆராதனை. ஆட்டுக்குட்டியானவரே, உமக்கே ஆராதனை. அடைக்கலமானவரே, அடைக்கலின் ஆண்டவரே, அடைக்கலமானவரே, அடைக்கலின் ஆண்டவரே, துணை நீரே இருக்கல் பெறையே, துணை நீரே. உமக்கே ஆராதனை. உமக்கே ஆராதனை. உமக்கே ஆராதனை. உமக்கே ஆராதனை. அரியணையில் வீற்றிருப்பவரே, உமக்கே ஆராதனை. ஆட்டுக்குட்டியானவரே, உமக்கே ஆராதனை. அக்கமிட்டு
ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை அரியணையில் உமக்கே ஆராதனை ஆதிபுரியானவரே உமக்கே ஆராதனை எரிகின்ற அக்கினி சுடரை எதுவுமே தொடுவதில்லை அம்மா எரிகின்ற அக்கினி சுடரை எதுவுமே தொடுவதில்லை ஆராதிக்கும் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் நீரூற்றுகளையும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, ஒரு நாளுக்காய் நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, நீ நல்லவன், நீ வல்லவன், நீ போதுமானவர் அப்பா. எங்களுக்காக ஆறு நாளும் என் தேவனாகிய கர்த்தர் நீ பார்த்து எங்களுடைய தேவைகளுக்காக எல்லாவற்றையும் சிருஷ்டித்தீரே. ஆண்டவரே, என் தேவனாகிய கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்கு தேவை என்னதென்று உணர்ந்து ஒவ்வொரு நாளும் நீ எங்களுக்காக நீ சிருஷ்டித்த சிருஷ்டிப்புகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். என் தகப்பனே, இன்றைக்கு நீர் சந்திரனையும் சூரியனையும் சிருஷ்டிக்காவிட்டால் இன்றைக்கு நாங்கள் நின்றிருக்க முடியாது. ஆண்டவரே, நாங்கள் நிர்மூலமாகி இருப்போம். ஆண்டவரே, உடைய ஜீவனை நீர் எங்களுக்கு நீ தந்திரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, அவன் துதிக்கிற மனுஷனுடைய ஆவி கத்தத தீபமாக இருக்கிறது என்று எழுதியிருக்கிறது. ஆண்டவரே, 7ஆம் நாளிலே நீர் ஓய்ந்திருந்து எங்களுக்காக அந்த நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கின தேவன் நீர் அல்லவா, உமக்கு ஸ்தோத்திரம். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாகும் என்று எழுதியிருக்கிறபடி குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே நீர் உங்கள் விடுதலை ஆவீர்கள் என்று சொன்னீரே. இந்த நாளில் சத்தியத்தை அறிந்த ஒவ்வொருவரையும் கத்த நீர் சகலத்திலும் என் ஆண்டவர் நீர் ஆண்டவர் விடுதலையாக்கி கத்தாவே சத்தியத்தில் நிலைத்து நிற்கும்படியாய் நீர் செய்வீராக. இந்த நாளில் ஒவ்வொருடைய ஆத்மாவை சுத்திகரிப்பீராக. அட்டுக்குட்டியானவரே, அவர்களை குற்றங்களையும் மன்னியும், பாவங்களை கழுவி சுத்திகரியும், அக்கிரமங்களையும் மன்னியும், தகப்பனே குற்றங்களையும் மன்னியும், மீறுதலையும் மன்னியும், துணிகரமான பாவங்களுக்கு விலைக்கு நீர் காத்துக்கொள்ளும், மறைமுகமான அந்தரங்கமான பாவங்களுக்கு நீர் விலைக்கு நீ காத்துக்கொள்ளும். தேவஜனம் இடறி விழாதபடிக்கு பாகாலின் வல்லமைகளும் அஸ்தரோத்தின் வல்லமைகளுக்கும் இசபேலுடைய வல்லமைக்கும் ஆண்டவரே இடறி விழுந்து போய்விடாதபடிக்கு தேவஜனத்தின் பிள்ளைகளையும் ஆண்டவரே நீர் ஆண்டவரை பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன். இந்த இரவு நேரத்தில் தேவனாகிய கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக, பிள்ளைகளின் ஆசீர்வதிப்பீராக, ஒவ்வொரு குழந்தைகளையும் ஆசீர்வதிப்பீராக, பலவீனமானவர்களை நீ சுகப்படுத்துவீராக. ஒவ்வொரு குழந்தைகளும் இரவு நேரத்தில்
தேவனாகிய கர்த்தருடைய வல்லமையில தனம் பராக்கிரம் செய்ய வேண்டுமா. சத்துருடைய பிடியிலிருந்து பிள்ளைகளை மீட்டெடுக்க வேண்டுமா. நான் ஜெபிக்கிறேன். பிள்ளைகளுடைய சரீரத்தின் அவயவங்களை நாசப்படுத்துகிற, கவலைப்படுத்துகிற, பரிசுத்தப்படுத்தினாக்குகிற பொல்லாத இயேசுவின் வல்லமைகள் நீரே அழித்து நிர்மூலமாக்கி அவருடைய குழந்தைகளை நீர் காத்துக்கொள்ள வேண்டுமா. நான் ஜெபிக்கிறேன். அப்பா, அது குற்றமற்ற ரத்தம், மாசற்ற ரத்தம், தேவனாகிய கர்த்தருடைய ரத்தத்தை அள்ளி ஒவ்வொரு பிள்ளைகள் மீது தெளிக்க அக்னியாய் நீர் இறங்குவீராக. சகல பிசாசுடைய சகல தந்திரத்திலும் ஆண்டவரே வல்லமையும் சத்துவத்துக்கு நீர் விலக்கி உடைய பிள்ளை குழந்தைகள் மீது ரத்தத்தினாலே ஆண்டவரே அக்னினாலே நீ வேலை அடிக்க வேண்டுமா. நான் ஜெபிக்கிறேன். தேவ தூதர்களை சுற்றிலும் நிறுத்துவீராக. ஆட்டுக்குட்டியானவரை மக்கள் நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த சந்ததியாய் தேவனாகிய கர்த்தர் வல்கிய 2:15 படி தேவரீர் உருவாக்கினுடைய பிள்ளைகள் மீது குழந்தைகள் மீது தகப்பனின் நெருங்கிற சத்தினுடைய வல்லமையை அழிப்பீராக. பாதாள வல்லமைக்கு விட்டுவித்து காத்துக்கொள்ள வேண்டுமா. நான் ஜெபிக்கிறேன். தகப்பனே மக்கள் நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு குழந்தைகளும் தேவரையும் பாலகர் வாயினால் துதி உண்டு பண்ணின கர்த்தர் நீர் அல்லவா. இம்மட்டுமாய் தேவனாகிய கர்த்தர் துதித்த குழந்தைகளை ஆசீர்வதிப்பீராக. துதிக்க முடியாதபடி கட்டி வைத்திருக்கிற நாவை கட்டி வைத்திருக்கிற குழந்தைகளுடைய நாவின் கட்டுகளை அவிழ்த்து நீ விடுதலையாக்க வேண்டுமா. நான் ஜெபிக்கிறேன். குழந்தைகளை நீ பலப்படுத்துவீராக. குழந்தைகளை ஆசீர்வதிப்பீராக. உன்னதத்தின் பலனால் நிரப்புவீராக. தேவ மகிமை சூழ்ந்து கொள்ள வேண்டுமா. நான் ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய அக்கினி பட்சிக்க வேண்டுமா. நான் ஜெபிக்கிறேன். நீ பட்சிக்கிற அக்கினியா இருக்கிறீர் என்று எழுதியிருக்கிறது. ஆட்டுக்குட்டியாருடைய அக்கினி பற்றி எரிய வேண்டுமா. நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு குழந்தைகளும் இரவு நேரத்தில் பலவீனப்படுத்தும்படியா எழுதுகிற எல்லா பாதாளத்தின் வல்லமைகளை கர்த்தர் நிர்மூலமாக்கி போடுவீராக. மத்தேயு 16:19 படி, மத்தேயு 18:15 படியா நீர் எங்களுக்கு தந்த அதிகாரத்தின் படியா நீர் ஆண்டவரே ஒவ்வொரு தேவ ஜனத்திற்கும் கொடுத்த பிள்ளைகளுக்கு மீது அக்னியா இறங்கி அதிகாரத்தோடு கூட எல்லா இயேசுவின் வல்லமைகளை நிர்மூலமாக்கி போட வேண்டுமா. நான் ஜெபிக்கிறேன். அதிகாரத்தை எடுக்கிறோமே சப்பா, எங்களை நீ சுத்திகரிப்பீராக. ஒவ்வொரு குழந்தையோட அவயவங்களின் மீது ரத்தத்தை தெளித்து முத்திரை போடுகிற, பலவீனப்படுத்தும்படியா தகவல் நாசப்படுத்தும்படியா எழுதுகிற, கவைப்படுத்தும்படியா எழுதுகிற பொல்லாத இயேசுவின் வல்லமைகள் நசீனாக இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே இது நிர்மூலமாக்கப்படுவதாக. எல்லா கட்டுகளையும் அவிழ்த்து விடுதலை செய்வீராக. ஒவ்வொரு சரீரத்திலும் கட்டியிருக்கிற சகல பலவீனத்தின் கட்டுகளை நிர்மூலமாக்குவீராக. பொல்லாத பாகாலுக்கு தேவரையும் பொல்லாத அந்தகார வல்லமைகளுக்கு பலியிடப்பட்ட பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். தகப்பனே அந்த பிள்ளைகளை காத்துக்கொள்ளும். அந்தகார வல்லமைகள் பிள்ளைகளை நெருங்காதபடிக்கு தேவரையும் உடன்படிக்கை பண்ணின பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்புகிற, தேவனோடு உடன்படிக்கை பண்ணின பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்புகிற பொல்லாத பாதாளத்தின் வல்லமைகளை கர்த்தர் அழிப்பீராக. நிர்மூலமாக்கி போடுவீராக. பொல்லாத பிசாசுகள் உரிமையோடு வராதபடிக்கு அவர்களுக்கு கொடுத்த உரிமைகளை நீ உடைத்து நிர்மூலமாக்கி இந்த நாளிலே, இந்த ஓய்வு நாளிலே ஒவ்வொரு குழந்தைகளையும் உடைப்பீராக. சாபத்திலே கட்டுகளிலே மாந்திரிகள் பிள்ளி சுனிகள் ஏவர்கள் சத்துருடைய சகலக்கிரியும் பிள்ளைகளை அழிக்கும்படியா மரணத்தை ஏற்படுத்தும்படியா தகப்பனே தீவிரமாய் சூழ்ச்சியாய் தகப்பனே தந்திரமாய் செய்கிற சகல சூனியத்திலிருந்து பிள்ளைகளை உடைப்பீராக. எந்த பிள்ளையும் மடித்து விடக்கூடாது ஆண்டவரே. அப்பா, அந்த பிள்ளைகளோட ரத்தம் குற்றமற்றது, அது மாசற்றது, பரிசுத்தம் அல்லது கர்த்தருடைய வல்லமையில தரும். அந்த பிள்ளைகளை எல்லாம் நீ விட்டுவிக்க வேண்டுமா. நான் ஜெபிக்கிறேன். தகப்பனே அந்த சுத்திரத்தில் பிறந்திருக்கிற பிள்ளைகள் மீது சத்துரு கண் வைக்காதபடிக்கு, தொடாதபடிக்கு, தேவ சித்தத்தை இழந்து போய்விடாதபடிக்கு ஒவ்வொரு பிள்ளைகளும் நீ பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா. பரிசுத்தமாய் சகல அந்த கிரிகளும் தேவரே அந்த நாசப்படுத்துகிற பொல்லாத வல்லமையில் அழித்து அந்த பிள்ளைகளோட சிந்தையில தேவரே நம்முடைய அக்னி இறங்கட்டும். பரிசுத்தமாய் தேவரே அந்த பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்வீராக. நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்கள் பரிசுத்தராயிருங்கள் என்று சொன்னீரே. பிள்ளைகளின் சிந்தையில ரத்தத்தை தெளித்து முத்திரை போடுகிறேன். இந்த நாளிலே நீர் அடையாளமாய் ரத்தத்தினாலே எங்கள் நெற்றியில முற்றிலை போடுகிற தேவன் ஒவ்வொரு குழந்தைகளும் நெற்றியில ரத்தத்தை முத்திரை போடுவீராக. அப்பா, மக்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, பாதாளத்தின் வல்லமைகள் சபையை மேற்கொள்வதில் என்று எழுதியிருக்கிறது. இதோ அந்த கல்லின் மேல் மோதுவன் எவனும் விழுந்து நொறுங்கி போவான், இது எவன் மேல் விழுமோதவனை நசிக்க போடும் என்று சொன்னீரே. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என் ஆவியினால் எல்லாம் ஆவியினால் ஆகும் என்று சொன்னவரே. இதோ தேவரே ஒரு வார்த்தையின்படி உடைய ஆவியின்படி தேவனாகிய கர்த்தர் ஒரு பிள்ளைகளை சூழ்ந்து வருவீராக. அப்பாவுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள் எழுதியிருக்கிற வார்த்தையால் அக்னியாயிருக்கிற ஒவ்வொரு குழந்தைகள் மீதும் அவன் தோற்று போவானாக, அவன் நிர்மூலமாவானாக, அவன் பலவீனப்பட்டு போவானாக, அவன் ராஜ்யம் எரிந்து சாம்பலாகி போவதாக, அவன் சிங்காசனம் எரிவதாக. நாளிலே வான மண்டலத்தில் இருக்கிற பொல்லாத சத்துருடைய வல்லமைகள் குழந்தைகளை நெருங்காதபடி அக்னியினால் வேலை அடைப்பீராக, நிர்மூலமாக்கப்படுவதாக. ரத்தத்தினாலே கழுவி சுத்திகரிப்பீராக, பலப்படுத்தும் ஆண்டவரே. வியாதியுள்ள பிள்ளைகளை தொட்டு சுகப்படுத்துவீராக. ஹாஸ்பிட்டல் இருக்கிற ஒவ்வொரு குழந்தைகளையும் கர்த்தர் நீர் தொட்டு சுகமாக்குவீராக. இந்த நேரத்தில் இப்போது தேவதூதர்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே அப்பாவை துதிக்கிறோம். அந்த வியாதியுள்ள பிள்ளைகளை தொடுவார்களாக, சுகமாக்க
சுகத்தை கட்டளிடுவீராக ஆண்டவரே. அப்பா அம்மாக்கு நன்றி செலுத்துகிறோம். உடைய ஆராதனை விரோதமாக எழும்புற எல்லா பாதாளத்தின் வல்லமைகளை கர்த்தரே நீர் அழித்து நிர்மூலமாக்கி என் தேவனாகிய கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியா நான் ஜெபிக்கிறேன். அப்பா அம்மாக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என்னுடைய ஆவியாத்மா சரீரம் ஆட்டுக்குட்டியான ரத்தத்துக்குள்ளாக ஒப்புக் கொடுக்கிறோம். மட்டுமாய் நீர் ஆண்டவரே, நீர் உண்மை நாங்கள் மகிமைப்படுத்த கிருபை செய்தீரே. எங்களை தாழ்த்தரும், எங்களை வெறுமையாக்கும். இன்னும் அதிகமாக உண்மை நாங்கள் மகிமைப்படுத்த என் தேவனாகிய கர்த்தர் நீ பலனையும் சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் நீ தந்து ஆண்டவரே உடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் உதவி செய்யும். ஊழியர்களை ஊழியக்காரர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி, சபைகளை ஆசீர்வதி, பலப்படுத்தும். உடைய வல்லமையில கருத்தில் அர்ப்பணித்து தாழ்த்தி எங்களை வெறுமையாக்கிறோம். நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பரமபிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.